ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் தாழ்பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நிறையா பதிவு நம்ம போட்டுருக்கோம், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையே நீங்கள் கொஞ்சம் கீப்பப் பண்ணணும், நிறைய லைக்ஸ் கொடுக்கணும், நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும். உங்களுக்காகத்தான் நாங்கள். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டுருப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசிக்கு வரப்போகிறார். 14/3/2024 13/4/2024 வரைக்கும் மீன ராசியில் 31 நாள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த சூரிய பகவான் இப்போ உத்தராயணத்தில் இருக்கார். அப்படியே உத்தராயணத்தில் வந்து மெயின்டைன் ஆகி ஆடி மாதம் அவர் வந்து தக்ஷாயணத்துக்கு வந்துடுவார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மீனராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுப்பார், சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். கூடவே சூரிய பகவான் இணையிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்தான். ஏன்னா சூரிய பகவானுக்கு பகை ராகு. அப்படி இருக்கும்போது பகையாளியோடு சேரும்போது பிரச்சனைகள் தான். ஆனால் சில இடத்துல சில பேருக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரகம். ஏன் அப்படின்னா சுகாதிபதி. சுகாதிபதி அப்படின்னாலே ரொம்ப விசேஷம். சுகம் என்றைக்குமே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சுகமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சுகாதிபதியாக அமைஞ்சது. இந்த சுகாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு பரபரப்பாக இருக்க வச்சார், சுறுசுறுப்பாக இருக்க வச்சார். தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில், புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஆனால் பயங்கர வேலை பளு, நிறைய பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள் அப்படின்னா உத்தியோகம்தான். உத்தியோகத்தில் நிறைய வேலை பளு, நேரங்காலம் தவறாமல் நீங்கள் ஒரு உணவு எடுத்துக்க முடியல, அந்தளவுக்கு வேலை பளு. நிறைய தொழில் வியாபாரமும் லாபம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லையோ, வேலை நிறையா இருந்தது. என்ன டயத்துக்கு சாப்பிட முடியல, அந்த மாதிரிலாம் இருந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமையும் இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். அந்த வகையில் உங்களுக்கு சில செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, செலவுகள் போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைஃபே இருக்குது. பெரிய அளவில் மாற்றங்கள்னு சொல்ல முடியல. சரி பரவாயில்லை, ஏமாற்றம் இல்லாமல் இருந்ததில்ல, அவ்வளோதான். அப்படி தான் நினச்சிக்கணும் நம்ம. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். லாபஸ்தானம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? லாபம். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வரும். என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த நீண்ட நாள் கோரிக்கைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாற்றமும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சூரிய பகவான் சுகாதிபதி அப்படிங்கிறதுனால அரசியல்வாதிகள், இந்த ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய புதிய பதவிகள் கிடைக்கிறனாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வகையில் இது ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றமான ஒரு காலம். அது என்னென்னா, தொழிலை அபிவிருத்தி செய்யலாமாங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உண்டாகும். ஒரு பெரிய அளவில் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனாலே நீங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா புதிய முதலீடுகளை போட்டு அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டம் போடுவீங்க. அது உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். அதுவும் இந்த சூரிய பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்து வரார். ராகு வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்துக்கு அதிபதி ராகு பகவான். அந்த ராகு பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்றதுனால உங்களோட பிரம்மாண்டமான கனவுகள் எல்லாமே வந்து அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதம்.
அதாவது நீங்கள் ரொம்ப அழகாக யோசிப்பீங்க, இந்த விஷயத்தை இப்படி பண்ணினா நமக்கு வெற்றி அப்படின்னு. அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறுவதற்கு இந்த ராகு பகவான் அற்புதமாக சூரிய பகவானோட சேர்ந்துட்டு கொடுக்க போகிறார். ஆக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். கல்வி பயிலும் மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப ஓரளவுக்கு கடுமையாக பாடுபட்டீங்க போன மாதம், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். நல்ல படிப்பு, திறமை, ஆளுமை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும். முக்கியமாக சுபகாரிய பேச்சுக்களில் நிறைவேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் கூடி வரும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். மருத்துவ செலவுகளே இல்லைங்கிற அளவு கூட வரலாம் சில பேருக்கு. அந்த வகையில் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். அதாவது இந்த ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதம், சித்தா இந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாகவே பார்த்திங்கன்னா உங்களோட உடல் இன்னல்கள்லாம் மறைந்து உடல் ஆரோக்கியம் பொலிவடையும் எடுக்கிற காரியங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் முகத்திலே ஒரு தேஜஸ் தெரியும், ஒரு மகிழ்ச்சி. நீங்களே கண்ணாடியில் போய் நின்று பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மாற்றம். இந்த ஏமாற்றம்லாம் போய் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும். அப்பாடா இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் இந்த லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை கொடுப்பார். அதேமாதிரி தொழில் வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில சுப செலவுகளை கொடுப்பார். தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ராகுவும் சூரிய பகவானும் லாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தொழிலை ஆரோக்கியமாக செய்வதற்கு உதவிடுவீர்கள். அதனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சியால். இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்கள் மனசில் இருக்கிற குறைகள், கவலைகள் எல்லாத்தையுமே தீர்ப்பார். முக்கியமாக உங்களுக்கு புத்தியில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்குங்க. பெண்கள் அப்படிங்கும்போது பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து கண்டிப்பாக கொடுப்பார். தினந்தோறும் நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணினீங்கனாலே போகிறோம், வேறு ஒன்றும் பெரிய பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது பண்ணினாலே உங்களுக்கு சூரிய பகவான் இந்த மீனராசியில் 31 நாட்கள் சஞ்சாரம் செய்து உங்கள் லாபத்தை அதிகரிக்கச் செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.